மரபன் கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரா வீடு. ஹீரா வீடு. All the best. All the best, Hira. ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னா, ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்த கல்யாணத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து ரிலாக்ஸ்டாக பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. நீங்கள் இதுக்கப்புறம் யாராச்சும் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட இதில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சென்னைக்கு ஒரு 5 days டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் தான் இந்த வாட்டி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அம்மா வீடும் ரீச் பண்ணியாச்சுங்க. அஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எல்லோரும் நான் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயாச்சுங்க. அண்ணன் பொண்ணு இந்த வாட்டி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் சூப்பராக டெக்கர் பண்ணி எனக்காக வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நீ வருவ சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னா நான் சீக்கிரமாகவே டெக்கர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோங்க. எல்லா திங்ஸும் எடுத்துட்டியா, மறக்காமல் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேம்மான்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அண்ணி டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடித்த உடனே குளிச்சுட்டு கிளம்பணும். 7:30க்கெலாம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுனாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தேங்க, முளைப்பாரி போட்டு வச்சுருந்தாங்க. கல்யாணத்துக்கு தான் அழகாக அதுவும் முளை விட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கிளம்பி நம்ம கல்யாண வீட்டுக்கும் வந்துட்டோங்க. இன்றைக்கி டே 1 மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னாக்க பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு தாங்க கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிட்டு அந்த பந்தக்காலுக்கு தேவையான அந்த நவதானியம்லாம் போட்டு, அப்புறம் அந்த பந்தக்காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சு அப்படியே எடுத்து வைக்கிறதாங்க ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெட் கலர் சாரீ பார்த்தீங்களா, அவங்க தான் கல்யாண பொண்ணுங்க. இன்றைக்கி வந்து நானும் ஹீரா தாங்க கல்யாண பொண்ணு பேர். ஹீராவும் வந்து ஒரே கலரில் வந்து சாரீ வேறு கட்டியிருந்தோம். பார்த்ததையும் 2 பேரும் பயங்கரமாக ஹக் பண்ணி பேசிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் அந்த பந்தக்காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வெளியே வந்ததையும் எல்லாருக்கும் வந்து தாம்பூலமும் வச்சு கொடுத்தாங்கங்க. இந்த மாதிரி தாம்பூலம் வச்சு கொடுக்குறது புதுசாக தெரிஞ்சுது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்த பந்தக்கால் ஊன்ற அந்த காலுக்கு வந்துட்டு பேராக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாங்கங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. லைக் சொல்லணுன்னா அண்ணா அண்ணி வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாங்க. அண்ணா வந்து மஞ்சள் வச்சாங்க, அண்ணி வந்து குங்குமம் வச்சாங்கங்க. சூப்பராக வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷன் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இது பொண்ணு வீட்டில் நடக்கிறதுனால இந்த தேங்காய் உடைச்சி பண்ணுவாங்கள்ல, மாப்பிள்ளை வீட்டிலனா தேங்காய் உடைப்பாங்க. ஸோ பொண்ணு வீடுங்கிறதுனால எல்லார்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ரவுண்டாக சுற்றி நின்னோம். ஹீரா வந்து எங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் அப்படியே கையோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. பார்த்திங்கன்னா கேரட் அல்வா, அப்புறம் வெண்பொங்கல், இட்லி, பூரி, சட்னி, வடை அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த அன்றைக்கி சேம் டே அரௌண்ட் ஒரு 11 o'clock அடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கி நலுங்கு ஃபங்க்ஷனுங்க. நான் அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணி சேர்ந்து வைக்கிற நலுங்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு. தட்டெல்லாம் அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என் கூட பிறக்காத ஒரு அக்கா தாங்க. இவங்க வந்து என்னை வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் எப்படி வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, இவன் வந்து ஒரு விளாகர் அப்படின்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்களும் சரிங்க, நான் வீடியோவே எடுக்கலைன்னா கூட எங்கே நம்ம விளாகர் வீடியோ எடுக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஸ்பேஸும் கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. டே 1 இருந்தே பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட எனக்கு வந்து பயங்கர ஒரு பாண்டிங்கும் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சுனாங்க சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பொண்ணு ஹீராவை வந்துட்டு அம்மா போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி விளக்கேற்ற சொன்னாங்க. ஸோ சூப்பராக நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கல்யாண பொண்ணும் அழகாக கிளம்பி ரெடியாகி வெளியே வந்தாங்க. கல்யாண பொண்ணை பற்றி பேசியே ஆகணுங்க. கல்யாண பொண்ணு ஹீரா எங்கள் ஊருக்கு வரும்போது 2 வயசுங்க. 2 வயசுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப பிரியமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பொண்ணுங்க. பொறுமையான பொண்ணும் கூட தான் ஹீரா. ஸோ டக்குன்னு வளர்ந்து இப்போ கல்யாணத்துக்கு வந்து நிற்கிது அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னால் நம்பவே முடியல ஹீரா அப்படின்ட்டு. பேக் டு நம்மளோட டாபிக். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சாரியை வந்து ஹீரா மாற்றிட்டு வந்துச்சுங்க. நலுங்கெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக இப்போ பாருங்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஹீராவோட சித்திங்க யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப அழகான வாய்ஸ் அவங்களுக்கு. அப்படியே வாங்க மத்தியானம் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். மினி ஜாங்கிரி, பேபிகார்ன் 65, வாழைக்காய் ஃபிங்கர் சாப்ஸ், ஆலு காரக்கறி, சௌ சென்னா கூட்டு, பீன்ஸ் பருப்பு உசிலி, அப்பளம், தக்காளி ஊறுகாய், அப்புறம் ஜவ்வரிசி சேமியா பாயாசம், மஷ்ரூம் பிரியாணிங்க, அப்புறம் ஒயிட் ரைஸ் போட்டு பருப்பு நெய், அப்புறம் வந்து கதம்ப சாம்பார், அப்புறம் பருப்பு உருண்டை புளிக்குழம்புங்க, அப்புறம் தக்காளி ரசம், ஃபைனலாக வந்து தாளிச்ச தயிர். ஸோ இவ்வளோ மெனுவும் நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து இன்றைக்கி கேட்ரிங் வந்து அண்ணா தாங்க பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து திருச்சி சைடில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னா அண்ணனோட நம்பர் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்லேயும் அண்ணனோட நம்பர் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ணா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்கங்க. இது நெக்ஸ்ட்டு டேங்க, டே 2 ஃபங்க்ஷனுங்க. நலுங்கு 2ங்க. அதே போல் அங்கே வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த அன்னைக்கு வந்து நலுங்குக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 11 o'clock போல் இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து கல்யாண பொண்ணு வீட்டுக்கு போயாச்சுங்க. பார்த்திங்கனாக்கா சூப்பராக வந்து ஹீரா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி பேசிகிட்டு இருந்தோங்க. நாங்கள் வீட்லேயே தாங்க ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா டே 1 இருந்த ஹேர் ஸ்டைல் வேணால் இன்றைக்கி வேறு ஹேர் ஸ்டைல் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க ஹீராக்கு. ஸோ அப்படியே நலுங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நலுங்கு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சூப்பராக ஒரு குரூப்பாக நின்று ஃபோட்டோவும் எடுத்துட்டோங்க. அப்புறம் என்னங்க அடுத்து அப்படியே லஞ்சுக்கும் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஹோட்டலில் மதியானம் லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து அடுத்த ஃபங்க்ஷனுங்க மெகந்தி. அப்படியே கிளம்பி நாங்கள் அப்படியே பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீராக் தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணுன்னாக்கா 3 பேர் வந்திருந்தாங்கங்க. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டவங்களே கிடையாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. மெகந்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தாங்க. பட் அவுட்புட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப அழகாக போட்டாங்க. அதே போல் ஹீராமா எனக்கு கால் பண்ணி மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது நீ வந்துரு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் ஹெசிடேட் பண்ணிட்டு இல்லை நான் வரலைங்களே அப்படின்னேன். இல்லை நீ வர அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டாங்க. ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் வராமல் மட்டும் இருந்திருந்தேன்னா நிஜமாக நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருப்பேங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த மெகந்தி ஃபங்க்ஷனு. என்னென்னா நாங்கள் லேடிஸ் எல்லாருமே 2 கையிலையும் நம்ம மெகந்தி வச்சுட்டோம் இல்லைங்களாங்க. ஸோ இவங்க ஜென்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு இந்த லெமன் தண்ணி சக்கரை தண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி எங்கள் காதில் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு எங்களுக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேங்க நான் இந்த மெகந்தி ஃபங்க்ஷனை. இது டே 3 நலுங்கு 3ங்க. ஹீராவோட தாய்மாமா வீட்டு நலுங்கு ஃபங்க்ஷனுங்க. சூப்பர் கிராண்டாக பண்ணியிருந்தாங்கங்க. அரௌண்ட் 12 o'clock எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மதியானம் 12 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம் ஹீரா வீட்டுக்கு. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நேத்திக்கு வந்து நம்ம மெகந்தி வச்சோம் இல்லைங்களா. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து அப்படியே நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்தோங்க. அதில் ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக சவந்திருந்துச்சுங்க. மதியானம் லஞ்ச் இது வந்து வேறு ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு லஞ்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து சூப்பரான பார்ட்டிக்கு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். பிரைட் டு பி பார்ட்டி. வாங்க எப்படிலாம் கிளம்பி போகணுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். ஒரு நாளைக்கு நம்ம 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மெகந்தி ஃபங்க்ஷனுங்க. அது வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சுங்க. அதை விட பயங்கர ஃபன்னாக இருந்தது இந்த பிரைட் டு பி பார்ட்டி தாங்க. நான் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே போயிட்டேன்னு சொல்லலாங்க. இன்னும் சொல்லணுன்னாக்க எங்கள் எல்லாருமே நாங்கள் மறந்துக்கிற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சுங்க. இந்த பிரைட் டு பி பார்ட்டியை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி டெக்கர் பண்ணது எல்லாமே வந்து நம்ம மணப்பொண்ணு ஹீராவே தாங்க பண்ணுச்சு. கூட போய் நாங்களும் ஹெல்ப் பண்ணோம். நான், அண்ணன் பொண்ணு ஸ்ருதி, அப்புறம் ஹீராவோட கசின்ஸ் கொஞ்சம் 2 பேர் எல்லோரும் வந்து சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்தோங்க. இந்த லெட்டர்ஸ்லாம் பாருங்கள், பின்னாடி பலூனில் லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே நாங்கள் தான் ஃபுல்லாக டெக்கர் பண்ணோம். கேக்கு வந்துட்டு நம்மளோட இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க காயத்ரி, ஹோம்மேட் கேக்குங்க. அவங்க நம்பரும் நான் கீழே கொடுக்குறேங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். திருச்சியிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட பிக் ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இவங்களோட கேக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபங்க்ஷனில் குட்டி குட்டியாக நிறைய கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த மியூசிக்கல் சேருங்க. நமக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த மியூசிக்கல் சேர் மேலே உள்ள அந்த க்ரேஸ் வந்து இன்னும் குறையிலன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பராக நாங்கள் எல்லாம் விளையாண்டோம். நான் வந்து ஒரு 4th ரவுண்டில் அவுட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. பட் ஆனால் ஃபைனல் வரைக்கும் போனது வந்து 2 ஓல்டு பீப்புள் தாங்க. சூப்பராக விளையாண்டாங்கங்க 2 பேரும், பயங்கரமாக வந்து விளையாண்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மெமரபிளாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹீரா அம்மா, ஹீரா அப்பாவுக்கு தாங்க தேங்க் பண்ணணும். இவ்வளோ சூப்பராக எங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி எங்களை ஃபன்னாக ஜாலியாக வச்சுக்கிட்டாங்கங்க. பார்ட்டியோட ஃபைனல் மொமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லலாங்க. திடீர்னு ஆன் த ஸ்பாட் வந்து ஹீராவை பேச சொல்லிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு அதுக்கே தெரியல. சொன்னிச்சு, நான் எழுதிலாம் வச்சுக்கல, திடீர்னு என்ன பேச சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது கொடுத்த ஸ்பீச்சில் வந்து டோட்டல் க்ரௌடுமே வந்து பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டோங்க. ஒவ்வொருத்தரோட பேரும் சொல்லி அது சொல்லும்போது ரொம்ப கனெக்டு, ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு. என் பேர்லாம் சொல்லும்போது லிட்டரலாக என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சுங்க. ஸோ அந்த எமோஷனோட அந்த பார்ட்டி முடிச்சுட்டு அப்படியே டின்னர் சாப்பிட வந்துட்டோங்க. அகெயின் டின்னர் வந்து ஒரு பஃபட் தாங்க வச்சுருந்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன்னீர் டிக்கா, பரோட்டாலாம் இருந்துச்சு. எல்லோரும் ஜம்முன்னு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட் டேங்க. மார்னிங் கிளம்பி வந்ததையும் நேராக ஸ்டேஜுக்கு தாங்க போனோம். ஏதாச்சும் திங்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக கொஞ்சம் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததையும் மார்னிங் வந்து என்கேஜ்மெண்ட், அப்புறம் டே ரிசப்ஷனுங்க. ஒரு 11 o'clock போல் டே ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு வந்து என் சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்புறம் நான் வச்சுருந்த பூ வந்துட்டு முசிறிலேயே தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, பூ வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில், அதாவது முசிறியில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க அவங்களோட நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. செம்ம ஹிட் அடிச்சதுங்க பூவு. அதே போல் நான் என்ன மாதிரி பூ கேட்டனோ, கலர் காம்பினேஷனில் கேட்டனோ அதே மாதிரி எனக்கு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்னோடய கோ-சிஸ்டர்ஸ்ங்க, எல்லாம் வந்துட்டாங்க என் வீட்டில் இருந்தும். பின்னாடி வந்து உட்காந்துருக்கிறது என் கோ-சிஸ்டர் பையங்க. பட் நான் என் பையன் தான் சொல்லுவேன், ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ள செம்ம பாண்டிங்க. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியாக போய் உட்காந்து கீழே வந்து சூப்பராக வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் கம்பல்சரியாக வீட்டுக்கு வரணும்னு அண்ணி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கங்க. ஸோ நாங்கள் அப்படியே என் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கும் போயிட்டேங்க. மண்டபத்துலேருந்து எங்கள் வீடு, அம்மா வீடு பார்த்திங்கனாக்கா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போனதையும் அண்ணி டீ போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவங்களெல்லாம் அமுச்சு விட்டாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா என் தம்பி பசங்கங்க, சென்னையில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்திருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்ததும் அவங்க 2 பேரும் ரொம்ப குஷியாகிட்டாங்க. சாண்டா கிளாஸ் வந்து எங்களுக்கு கிஃப்ட் வச்சுட்டு போவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கங்க. வைப்பாங்கடா அப்படின்னு சொல்லி நானும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே நைட் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகியாச்சுங்க. நைட் ரிசப்ஷன் ஈவினிங் ஒரு 7 o'clock போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு செலிப்ரிட்டியும் வந்திருக்காங்க. தெரிஞ்சவங்க யாருன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பற்றி நான் அப்புறம் சொல்கிறேங்க. கொஞ்ச நேரம் அங்கே மேலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்துட்டோங்க டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் 2-3 நாளாகவே மத்தியானம் லஞ்ச் வந்து சேம் அதே சாம்பார், ரசம், வடை, பாயசம் சாப்பிட்டதுனால மத்தியானம் சரியாக என்னால் சாப்பிட முடியல. அதனால் கொஞ்சம் பசியாக இருந்ததுனால கீழே நைட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு கீழே டின்னருக்கு வந்தேங்க. பஃபட் தான், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ வேணுங்க எல்லாமே சாப்பிட்டேங்க. ஃபைனலாக ஒரு கப் பாதாம் பால் குடிச்சிட்டு நேராக மேலே போய் லைவ் மியூசிக்கில் உட்காந்துட்டேங்க. வந்திருக்க செலிப்ரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா சாம் விஷால். இவர் ஒரு ப்ளேபேக் சிங்கருங்க. சூப்பர் சிங்கர் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி அனிருத் மியூசிக்கில் குட்டி ஸ்டோரி வந்து தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் பாடி ஹிட் அடித்தாருங்க.
இது டே 5 காலையில் 6 o'clockங்க. இன்றைக்கி காலையில் கல்யாணங்க 6 to 7. சூப்பராக நானும் ரெடி ஆகிட்டேங்க. என்னோடய ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது ஸ்டைல் ஸ்டிமிட்டன் நொலம்பூரில் இருக்காங்கங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மொமெண்ட்டு மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறது அந்த மொமெண்ட் வந்துருச்சுங்க. இந்த 5 days எப்படி போச்சுனே தெரில. அவ்வளோ சூப்பராக என்ஜாயபுளாக போச்சுங்க. தாலி கட்டி கல்யாணமும் சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. தாலி கட்டும்போது அச்சதை யாரும் போட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லி ஐயர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ நாங்கள் எல்லாம் அச்சதையை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா தாலி கட்டி முடித்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கீழே இறங்கி வந்து உங்கள் பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, அப்போ அச்சதை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே இறங்கி வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நின்று பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி. இதில் இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்கமிங்கில் கல்யாணம் பண்ணுறவங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு கீழே இறங்கி வந்து பிளெஸிங்ஸ் பண்ணும்போது அது இன்னும் பல மடங்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து டிப்புங்க. ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டன் பண்ணினேன் இல்லைங்களா. லைக் மெகந்தி ஃபங்க்ஷன், பந்தக்கால் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து பிரைட் டு பி பார்ட்டின்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து க்ரௌடை வந்து கரெக்டாக கூப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குங்க. ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுங்க, ஆனால் அதிக அளவில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது அது இன்னும் என்ஜாயபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். முடித்ததுக்கப்புறம் நானும் வந்துட்டு வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் ஹீரோ கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க. மாப்பிள்ளை ரொம்ப ஸ்வீட்டுங்க. நாங்கள் வந்து செல்ஃபிலாம் வேணும்னு கேட்டோம். அதே போல் அவரும் வந்து நின்று பொறுமையாக எப்படி செல்ஃபி வேணுமோ அந்த மாதிரிலாம் செல்ஃபி எடுத்து கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க நேத்திக்கு வந்து ரிசப்ஷனில் கொஞ்சம் ரிலேஷன் வந்தாங்க இல்லைங்களா. இன்றைக்கி கல்யாணத்துக்கு வேறு கொஞ்சம் ரிலேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ தட் க்ரௌடு எல்லாரையுமே நம்ம வெல்கமிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு தம்பி ஃபேமிலி வந்திருந்தாங்கங்க. எங்கள் ஃபேமிலியிலே ட்வின்ஸ் வந்து அவங்களுக்கு தான் பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க. இப்போ தான் 7 months ஆகுது. ஸோ நாங்கள்லாம் பார்த்ததே அந்த குட்டீஸை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரே முகஜாடையில் இருப்பாங்க பசங்க. இப்போ நான் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா என் பொண்ணு மாதிரியும் என் பையன் மாதிரியும் தாங்க அவங்க இருப்பாங்க. ஸோ அது போல் தூக்கி வச்சு எல்லாம் கொஞ்சிட்டு இருந்தவங்க. அப்படி தாங்க இந்த கல்யாணம் போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.